ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஓச்சிரட். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓரியோ பிஸ்கெட்டை தான் நம்ம நாய்க்குட்டிங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறோம். அதுங்க எந்த அளவுக்கு இது சாப்பிடுதுன்னு தெரில. அதாவது டேரெக்டாக ஃபீட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு ரொம்ப சின்ன குட்டிங்க அப்படின்றதுனால அதுங்களுக்கு இன்னும் இந்த பால் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். மில்க்கு, இது கவு மில்க்கு தான். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணி தான் நான் அதுங்களுக்கு ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ எந்த அளவுக்கு அது சாப்பிடுமா சாப்பிடாதான்னு எனக்கும் தெரியல. பட் ஆனால் எதுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும். ஒரு பீஸை நம்ம எடுத்து தின்றுவோம், ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ எதுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து கெல்லோஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை தான் நான் ஃபீட் பண்ண போகிறேன் அதுங்களுக்கு. இதோட அதை கலந்து வச்சோன்னா அது ஈஸியாக சாப்பிட்றோம். எதனால் கெல்லோஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அது சின்ன வயசுலேருந்தே வளரும் போதே எந்த மாதிரி வளரும் அப்படின்னா, கால் நல்லா ஊக்கமாக வளரும். ஸோ கெல்லாக்ஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஊக்கமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் நார்மலாக வளர்த்துறதை விட நீங்கள் கெல்லாக்ஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ நீங்கள் அதை ரெகுலராக ஃபீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நல்லா கொழு கொழுன்னு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோடய பர்சனலாக நான் எப்பேற்பட்டவனா, வாட் எவர் இட் இஸ், நான் என்ன வச்சுருக்கேனோ அது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுருக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படின்னா இப்போ ஒரு சேவை வளர்த்துறோம்னா இருக்கிறதுலையே என் சேவை தான் பெருசாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு எருமை இருக்குது அப்படின்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எருமையிலேயே நான் தான் பெருசாக எருமை இருக்கணும், அதாவது என் எருமை தான் பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். ஸோ அதனால் நாய்க்குட்டிக்கும் அப்படி தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா, இது கூடயே கெல்லாக்ஸ் சேர்த்து கொடுக்குறப்ப அது ஈஸியாக எடுக்கும். ஏன்னா எதுவுமே எடுத்த உடனே அடாப்ட் பண்ணிக்காது. ஸோ வாங்க அதுக்கு போய் முதல்ல மில்கை ஊற்றிட்டு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து மில்க் ஆட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இது வந்து பெரிய தொட்டியெல்லாம் கிடையாது. இது சேவலுக்கு யூஸ் பண்ணுற அதே தண்ணி தொட்டி தான். இதுக்காக நான் ஒரு 4 ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போடாமல் தூளாக்கி போட்டுருவோம். ஏன்னா ஈஸியாக சீக்கிரமாக கருகும் அப்படின்றதுனால, அதே கரையும் அப்படின்றதுனால. நல்லா க்ரீமியாக இருக்குது. ஸோ இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு விட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் இது செட் ஆகும். ஸோ இதோட நல்லா கரையும். கரைஞ்சதுன்னா தான் அது ஓரளவுக்கு குடிக்கிறதுக்கு அதுங்களுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். ஸோ நான் ஸ்பூன் எடுத்துகிட்டு வரல, பக்கத்தில் இருக்கிறது இது ஈக்குமாத்து குச்சி தான். இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவேவும் நீங்கள் எப்போவுமே ரா மில்காக கொடுக்குறத விட கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொடுத்தீங்கன்னா அதுங்களுக்கு வந்து யூரின் போகிறப்போ நல்லா ஃப்ளோவாக போகும், நல்லா ஈஸியாக போகும். அது உங்களால் ஃபீல் பண்ணவே முடியும். கஷ்டப்பட்டு போகாமல் நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ அதனால் எப்போவுமே டேரெக்டாக, அதாவது சின்ன வயசில் கொடுக்குறப்போ கம்மியாக கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நான் அவனுங்களை போய் அன்லாக் பண்ணி கூட்டிகிட்டு வரேன். அவனை எப்படி சாப்பிட போகிறானுங்கன்னு தெரியல எனக்கும். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் கேட்குறான், பார்ப்போம். ஸோ இவனுங்க 2 பேரும் தான். நிறைய ஷார்ட்ஸில் நீங்கள் இவனுங்க 2 பேரையும் பார்த்துருக்கலாம். அதனால் விட்டுறேன். இவனுங்க எப்படி குடிக்கிறானுங்கன்றதை பார்ப்போம். குடிக்கிறானுங்களான்னு பார்ப்போம். பரவாயில்லையே, நல்லா தான் குடிக்கிறானுங்க கைஸ். ரொம்ப நல்லாவே குடிக்கிறானுங்க, என்ஜாய் பண்ணி தான் குடிக்கிறானுங்க. அப்போ கெல்லாக்ஸ் இது வேலை செய்யுது இந்த ட்ரிக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இது ஃபுல்லாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னா, இவனுக்கு 2 பேர்த்துக்கு இன்னும் பேர் வைக்கல. நான் பேர் வச்சா விளங்க மாட்டேங்குது. நான் என்னமோ எந்த நாய்க்கு பேர் வச்சாலும் அந்த நாய் விளங்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இவனுக்கு 2 பேர்த்துக்கு ஒரு நல்ல பேரை வச்சு விட்டு போங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெல்கம். ஸோ இவனுங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த பிஸ்கெட் கொடுத்தா நல்லா குடிக்கிறானுங்க அப்படின்றத வீடியோவாக போடுறேன். அன்டில் தென், பை பை, see you.